குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் மற்றும் காந்திநகர் நகரங்கள் 2030ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளன. அதன் தொடர்ச்சியாக அவ்விரு நகரங்களிலும் மேம்பாட்டுப் பணிகள் அதிவேகமாக நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 30,000 பேர் வரை வேலைவாய்ப்பு பெறும் நிலை உருவாகியுள்ளது. காமன்வெல்த் ஸ்போர்ட் ஜெனரல் அசெம்பிளியின் ஒப்புதலுடன் காமன்வெல்த் போட்டிகளுக்கான விளையாட்டு வளாகங்கள் உறுதியான காலக்கெடுவுக்குள் கட்டமைக்கப்படும் என துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த போட்டிகளை நடத்த SVP ஸ்போர்ட்ஸ் என்க்ளேவ் என்ற பெயரில் ஒரு விளையாட்டு மாவட்டம் தயாராகி வருகிறது. விளையாட்டு அரங்குகள், நீச்சல் மையம், டென்னிஸ் கோர்ட்டுகள், பயிற்சி மையங்கள், விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்விடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அப்பகுதியில் உருவாக்கப்பட உள்ளன. அதேபோல கராய் போலீஸ் அகாடமி வளாகத்தின் தடகளம், துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதனால் அங்கு உருவாக்கப்படவுள்ள வசதிகள் அனைத்தும் குறுகிய காலத்திற்கு மட்டுமல்லாமல் 2030ற்கு பிறகும் பயன்படக்கூடிய நிலையான அமைப்பாக இருக்க வேண்டும் என்பது குஜராத் அரசின் திட்டமாக உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான அறிவிப்புக்கு பின் அகமதாபாத் இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உருவெடுத்துள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை செயலர் அஸ்வினி குமார் தெரிவித்தார். இது தொடர்பாக பேசிய அவர், சர்தார் வல்லபாய் பட்டேல் விளையாட்டு மைதானம் மற்றும் போலீஸ் அகாடமி ஸ்போர்ட்ஸ் ஹப்பின் பணிகள் அனைத்தும் வரும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரலில் தொடங்கி 2028ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளோ அல்லது 2029ஆம் ஆண்டின் தொடக்கத்திலோ நிறைவடையும் எனவும் அதற்கான நிதிகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான நரேந்திர மோடி மைதானத்தில் காமன்வெல்த் போட்டிகளின் துவக்கம் மற்றும் நிறைவு விழாக்கள் நடைபெறவுள்ளன. பெரும்பாலான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத் மற்றும் காந்திநகர் ஆகிய நகரங்களுக்குள்ளாகவே நடத்தப்பட உள்ளன. இது தவிர சைக்கிளிங் மற்றும் மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் மட்டும் அந்நகரங்களுக்கு வெளியே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி மற்றும் வதோதராவில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறுகிய பகுதிகளுக்குள் இந்த போட்டிகள் அனைத்தும் நடைபெற உள்ளதால் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலை தவிர்க்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு நெட்பால், லான் பவுல்ஸ் போன்ற அதிகம் அறியப்படாத விளையாட்டுகளை முன்னிலைப்படுத்துவதும் குஜராத் அரசின் விளையாட்டுத்துறை திட்டமிட்டுள்ளது. அத்துடன் அகமதாபாத்தை முழு நேர விளையாட்டு நகரமாக மாற்றும் முனைப்பில் உயர் செயல்திறன் ஆய்வகங்கள், சமூக விளையாட்டு வளாகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்த விளையாட்டு வசதிகளை மேம்படுத்த குஜராத் அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. மேலும் நட்சத்திர விடுதிகளின் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு தற்போதுள்ள 5420 உயர்தர அறைகளுடன் கூடுதலாக 3000 அறைகள் சேர்க்கப்பட உள்ளன. அதேபோல போட்டி காலத்தில் வீரர்களுக்கான தங்குமிடமாக மாறவுள்ள பல்கலைக்கழக விடுதிகள் அதன்பின் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு வசதிகளுடன் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தின் முகச்சாயத்தை மாற்றும் என கிரடாய் அமைப்பின் தலைவர் தேஜஸ் ஜோஷி தெரிவித்துள்ளார். போட்டியை காண வரும் விருந்தினர்களுக்கு சுமார் 20,000 உயர்தர விடுதி அறைகள் வரை தேவைப்படும் என்பதால் குடியிருப்பு தேவைகள் அதிகரிப்பதுடன் பல உலகத்தர விளையாட்டு அகாடமிகளும் உருவாகும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2030ற்கு பின் 2036ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளையும் நடத்த அந்நகரம் இலக்கு வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குஜராத் அரசின் ஆக்டிவ் குஜராத் திட்டம் நதிக்கரைகள், பூங்காக்கள் ஆகியவற்றை உடற்பயிற்சி மண்டலங்களாக மாற்றியுள்ளதோடு வாரந்தோறும் நடத்தப்படும் சபர்மதி சண்டேஸ் நிகழ்ச்சிகளும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. வருங்காலத்தில் NSS மற்றும் NCC மாணவர்கள் இளைஞர் நலத்துறையின் தூதர்களாக செயல்பட உள்ளதாகவும் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இதில் கூடுதலாக 10,000 தன்னார்வலர்கள் வரை இணைய உள்ளதாகவும் குஜராத் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.